பிரித்தானிய பொருளாதாரம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் எதிர்பாராத விதமாக வளர்ச்சியை அடையவில்லை என மாதாந்திர மொத்த உள்நாட்டு உற்பத்தி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சேவைத்துறை வளர்ச்சி காணாத நிலையில் உற்பத்தித்துறை குறைந்த அளவில் மட்டுமே வளர்ச்சி கண்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களின்படி பிரித்தானியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து பெரிதாக உயரவில்லை. அதாவது 6 மாதங்களுக்கு பிறகும் ஜனவரி மாதத்தில் பொருளாதார நிலை அதே அளவிலேயே இருந்துள்ளது. தேசிய புள்ளிவிவர அலுவலகமான ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்ட தரவுகளின்படி ஜனவரி மாதத்தில் பொருளாதார வளர்ச்சி 0% மாற்றமில்லை. பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி 0.2%. ஜனவரி வரை 3 மாதங்களில் 0.2% மட்டுமே பொருளாதாரம் வளர்ச்சி கண்டுள்ளது. இது முதலீட்டாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எரிசக்தி விலைகள் அதிகரிப்பானது பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்பதுடன் வட்டி விகித குறைப்புக்கான நம்பிக்கைகளை தகர்க்கும் வாய்ப்புகளும் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய எரிசக்தி விலை உயர்வும் மத்திய கிழக்கு பதற்றங்களும் இதற்கு காரணம் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்ததுடன், மத்திய கிழக்கு பதற்றங்கள் தொடர்ந்தால் பிரித்தானிய பொருளாதாரத்தின் மீது கூடுதல் அழுத்தத்தை இது ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்துள்ளனர்.